ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். நம்ம எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து உண்மையிலேயே வயிறு வலிச்சிருச்சு. சிரிச்சு ரொம்ப நாள் கழிச்சு பிக் பாஸ் சீசன் 9 பார்த்து சிரிக்கிறேன்னா அது கண்டிப்பாக இந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். என்னென்னா திடீர்னு வந்துட்டு எல்லாருமே வந்து சரி அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த திறமைகளை காமிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம விஜய் பார்வதி சண்டை போட்டு அந்த ஆங்கரிங் விஷயத்தை வாங்குறாங்க. அப்போ சூப்பர் டிலக்ஸ் வந்துட்டு நாங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரி பண்ணுங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் பிளாங்கெட் அந்த குளிருக்கு போத்திப்பாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே படுக்கிறாங்க. லைனாக என்னடா இது படுக்கிறாங்கன்னா இதில் தாங்க கான்செப்ட் இருக்குது. சரி நம்மளும் பார்த்துட்டே இருந்தோம். அப்போ பேய் மாதிரி கெமி வராங்க. பேயின்னு சொல்ல வரல, பேய் மாதிரி கெமி வராங்க. சரிங்களா, உள்ளே வந்தோடனே நான் தான் பேய், இப்போ எல்லாரையும் நான் என்ன பண்ண போகிறேன் பான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போகிறாங்க. வாட்டர்மெலன் சார் படுத்துட்டுருக்காரு. அந்த இதை தூக்குறாங்க, நடிப்பு அரக்கன் அப்படின்றாரு. அஜுயோ சொல்லிட்டு பேய் பயந்துடுது. அதுக்கப்புறம் அவர் படுத்துறாரு. அடுத்தது சரி பக்கத்தில் வேறு யார் படுத்துருக்காருன்னு பார்த்தா கானா வினத்துக்கிட்ட போகிறாங்க. அவர் டக்குன்னு எடுத்தோட பாட்டு பாடுறாரு. பேய் நீ ஏதோ சொல்கிறாரு. அது என்னடா இது சொல்லிட்டு போடான்னு சொல்லிட்டு பயந்துடுது. அதுக்கப்புறம் வந்து ரம்யாஜோ கிட்ட போதான் ரம்யாஜோ வந்து என்னை நாமினேஷனில் குத்திட்டாங்க. முதல் திட்டுறாங்க, கண்ணாமணி திட்டுவாங்க, அந்த மாதிரி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கையில் வலி காலில் வலின்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு நாமினேஷனில் வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. ஐயோ ஓவராக இருக்கே இந்த பேய் அழுவுதுன்ட்டு. அடுத்தது கனிக்கிட்ட போனாங்க. கனி நீ இன்னும் எதை சாப்பிட்டியா, இந்த காரக்குழம்பு சாப்பிடுன்னு சொல்லிட்டு பேய்க்கே ஊட்டி விட்றாங்க. இதுவா இதுன்னு சொல்லிட்டு அவங்கள படுக்க வச்சுறாங்க. அதுக்கப்புறம் சபர்கிட்ட போகிறாங்க. சபர் வந்து ஒரு நிமிஷங்க அந்த சொல்லுவார்ல, ஏங்க ஒரு நிமிஷங்க, ஏங்க ப்ளீஸ் ஒரு நிமிஷங்க, குட் ஸ்போர்ட்டிவ்னஸ் அப்படின்னாருல. பேயை வந்துட்டு என்னடா நம்மளுக்கே குட் ஸ்போர்ட்டிவ்னஸ் சொல்கிறான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிட்ட போனோடனே ரேப் இது பண்ணார். அவன் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கலையரசன் கிட்ட போனாங்க. அவர் தான் இந்த பாம்பு மாதிரி தான் கலாச்சாங்க. அதாவது இவங்களெல்லாம் என்னெல்லாம் சொல்லி கலாச்சாங்களோ அதையே பாசிட்டிவாக வச்சு அங்கே வந்து கான்செப்ட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அவர் பாம்பமாக இருந்தோடனே அந்த பேய் பயந்து ஓடிடுச்சு. ரொம்ப அழகாக நான் பார்த்து சிரித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபுல் எபிசோடில் பாருங்கள், தரமான சம்பவமாக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடந்து வந்த பாதை யாரெல்லாம் சொல்லப்போ தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்.